இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மா வந்து சேரில வந்து சட்னி, சாம்பார கொட்டி விட்டதுனால, அவங்க ரொம்ப சண்டைக்கு வராங்க. அவங்களுடைய சேலையினுடைய மதிப்பு ரூ. 1,00,000 ஸோ இந்த ரூ. 1,00,000 மதிப்புள்ள சேலை மேல நீங்க சாம்பார கொட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டது மட்டும் இல்லாம, கம்ப்ளீட்டா இத சுத்தம் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வாக்குவாதம் பண்றது மட்டும் இல்லாம, அன்போட அம்மா மேலேயே திரும்ப சாம்பார ஊத்தி விடுறாங்க. ஸோ 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அன்பு தன்னோட அம்மாவுக்காக வந்து வாதம் பண்றாரு. அந்த நேரம் வந்து ஏற்கனவே எதிர்பார்ட்டியா உள்ள அந்த பணக்கார குடும்பத்தில வந்து உள்ள பையன் வந்து பயங்கரமா சத்தம் போடுறாப்புல அன்பா பார்த்து. "எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சா எட்டுமா? நாங்க எவ்வளோ பெரிய பிக் ஃபேமிலி தெரியுமா? என்கிட்ட உள்ள காசு பணம் எவ்வளோன்னு தெரியுமா? நீங்க ஆஃப்டர் ஆல் நீங்க வந்து சாரி கேட்குறது மட்டும் இல்லாம, இத சுத்தம் பண்ணி குடுங்கன்னா முடியாதுன்னு சொல்றீங்களான்னு" சொல்லி சத்தம் போடுறாங்க. தெரியாம கொட்டுனதுக்கு சாரி சொல்லியாச்சு. இத பெருசு பண்ணாம, உங்க அம்மாவங்களே வந்து எங்க அம்மா மேல வந்து சட்னிய கொட்டுனது மட்டும் இல்லாம, அவங்க கூட சண்டை போடுறாங்க. இன்னும் சுத்தம் பண்ணி குடுக்க சொல்றாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம் பண்றாரு நம்ம அன்பு. ஒரு வழியா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிரச்சனைய முடிச்சு விட்டு போயிறாங்க. இந்த புரோகிராம பண்ணக்கூடிய இடத்துலயே வந்து இதுக்கு ஸ்பான்சர்ல அந்த வீட்டாளுகளும் ஒரு ஸ்பான்சர் குடுத்துருக்காங்க. ஸோ, அத நெனச்சு நீ இத பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வந்து உனக்கு இங்க டோர்னமெண்ட் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு அம்மாவ கூட்டு வந்துர்றாப்புல. வீட்ல வந்து பாரும்மா, எப்படி கம்பேர் பண்ணி பேசியிருக்கேன்னு பாரு. ஒரு தெரியாம நடந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து, காசு பணத்த வச்சு எப்படி கம்பேர் பண்றேன் பாரும்மா அப்படின்றாப்புல. உண்மதான்டா. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ அப்படித்தானே கண்மணிகிட்ட நடந்துக்கிட்ட. உங்க பாட்டிக்காக அவங்க அம்மாவ உங்க பாட்டி அவமானப்படுத்தும்போதே, கண்மணி தெரியாம பண்ண ஒரு தப்புக்கு, நீ கம்பேர் பண்ணி பேசலையா? உனக்கு ஒரு நியாயம், கண்மணிக்கு ஒரு நியாயமா? அப்படின்ட்டு அவங்க அம்மா எடுத்து சொல்றாங்க. எல்லாத்தையுமே அன்பு புரிஞ்சுக்கிறாப்புல. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபீல் பண்றாப்புல. ஸோ, இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிட்ட வந்து ஜீவா வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை கம்ப்ளீட்டா முடிஞ்சு, அவர விட்டு நீ ரெக்கவரி ஆகி வெளில வரணும்னு நினைக்கிறியா? இல்ல இன்னும் அவர் கூட வந்து நீ டச்‌ல இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்மணி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. நாம வந்திருக்க இந்த டோர்னமெண்ட் மேட்ச்ல வந்து இதெல்லாம் பேசணும்னு அவசியம் இருக்கா ஜீவா? உனக்கு என்னாச்சு? ஏன் அத பத்தி பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு அவங்க இந்த விஷயத்த பத்தி என்ட்ட பேசாத. நான் ரொம்ப அப்செட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாங்க. லாஸ்ட்டா வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட்ல வந்து தனித்தனியா ஜோடி ஒவ்வொரு பேப்பரையும் எடுக்கணும். அந்த பேப்பர எடுத்ததுக்கு பின்னாடி, அவங்க காம்பினேஷன வந்து எந்தெந்த இது வந்திருக்கோ, அத வந்து ஒண்ணா கலந்து அவங்க சமைக்கணும். அப்படி சமைக்கும்போது டேஸ்ட்டும் இருக்கணும். அதே நேரத்தில வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றது தான் பெட்டு. கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் வந்திருக்கு. அன்புக்கு பிரியாணி வந்திருக்கு. சும்மா அசத்தலாம் அப்படின்ற முயற்சியில இருக்காங்க. என்ன